அட்டகாசமான சுவையில் மருந்து குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சளி இருமல் இருக்கும்போது இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு பெருங்காயம், 3 வரமிளகா, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கோங்க. திப்பிலி இருந்துச்சுன்னா 3 திப்பிலி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துட்டு இது நல்லா ஆற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் 2 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயில் வறுத்து எடுத்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி இது போல் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்த பிறகு ஒரு 20 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா கொதி வந்த பிறகு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். அவ்வளோதாங்க ருசியான ரொம்ப ஆரோக்கியமான மருந்து குழம்பு தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.